கத்திரிக்காய் திருட்டு. இராயரின் அரண்மனை தோட்டத்தில் ஓர் அபூர்வமான கத்திரிச் செடி பயிரிடப்பட்டிருந்தது. அவ்வகை செடி கன்னடத்திலிருந்து வரவழைக்கப்பட்டதாகும். அச்செடிகளை நல்ல முறையில் பராமரித்து வந்ததால் நிறைய காய்கள் காய்த்திருந்தன. அந்த கத்திரிக்காயை பற்றி தெனாலிராமனுக்கு தெரியும். ஒரு சமயம் அரண்மனையில் அரசரோடு விருந்துண்ணும் போது அந்த கத்திரிக்காயை சாப்பிட்டிருக்கிறான். மிகவும் ருசியாக இருந்தது. அந்த காயின் பெருமையை தன் மனைவியிடம் கூறினான். அவளுக்கும் அதை சாப்பிட வேண்டும் போல இருந்தது. ஆனால் கத்திரிக்காய்களை யாரிமும் கேட்டு பெற முடியாது. தோட்டத்திலிருந்து தெரியாமல் தான் எடுத்து வர வேண்டும். தோட்டத்தில் திருடுபவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பது அரசரின் கட்டளை. அதனால் தண்டனைக்கு பயந்து மௌனமாக இருந்தான். ஆனால் அவன் மனைவியோ விடுவதாக இல்லை. நச்சரித்து விட்டாள். அதனால் ஒரு நாள் நள்ளிரவில் தோட்டத்திற்குள் புகுந்து கத்திரிக்காயை பறித்து கொண்டு வந்தான். பொழுது விடிவதற்குள் அக்காய்களை சமைத்து தின்றுவிட வேண்டும். இல்லை என்றால் வம்பில் மாட்டிக்கொள்ள நேரும் என்பதால் அன்றிரவே சமைக்கச் சொன்னான். அவன் மனைவியும் கத்திரிக்காய் குழம்பை வைத்தாள். சாப்பிடுவதற்கு மிகவும் ருசியாக இருந்தது. கணவனும் மனைவியும் சேர்ந்து சாப்பிட்டனர். அச்சமயத்தில் அவர்களுடைய மகன் வெளித்திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்று தாயின் உள்ளம் துடித்தது. ராமன், அது திருட்டுக்காய், அவனுக்கு கொடுப்பதால் நாம் மாட்டிக்கொள்ள நேரும் என்று தடுத்தான். ஆனால் அவன் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை. மகனை எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரே பிடியாக இருந்தாள். வேறு வழி அறியாது ராமனும் அதற்கு சம்மதித்தான். அதே நேரத்தில் அவனால் எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே ஒரு காரியத்தை செய்தான். தன் கையில் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுத்து வந்து வெளித்திண்ணைக்கு சென்றான். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த தன் மகன் மீது மழை துளி விழுவது போல தண்ணீரை தெளித்தான். பின்பு, மழை வருகிறது, எழுந்து உள்ளே வா என்று தன் மகனை எழுப்பி உள்ளே அழைத்து சென்றான். நனைந்திருந்த அவன் உடைகளை மாற்றச் செய்தான். பிறகு அவனுடைய மனைவி மகனுக்கு கத்திரிக்காய் குழம்பு கலந்த சாதத்தை கொடுத்தாள். அவனும் ருசித்து சாப்பிட்டான். பொழுது விடிந்தது. தோட்டத்தில் கத்திரிக்காய்கள் களவாடப்பட்டிருப்பதை தோட்டக்காரர்கள் தெரிந்து கொண்டனர். உடனே அரசருக்கு செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது. அரண்மனை தோட்டத்தில் புகுந்து களவாடி போனது யார் என்று யோசித்தனர். அப்போது அமைச்சனான அப்பாஜி, இது தெனாலிராமன் வேலையாக இருக்கக்கூடும் என்று சந்தேகத்தை எழுப்பினான். ஆனால் தெனாலிராமன் சாதாரண பேர்வழி அல்ல, உண்மையை வெளிவிட மாட்டான். எப்படியாவது எதையாவது சொல்லி தப்பித்துக் கொள்வான். இதனால் அவன் மகனை அழைத்து வந்து விசாரித்தால் உண்மை வெளிப்பட்டுவிடும் என்று அரசரும் அமைச்சரும் சேர்ந்து முடிவு செய்தனர். அதன்படி ராமனின் மகனை கூப்பிட்டு வந்து விசாரித்தனர். அவன் நேற்றிரவு கத்திக்காய் குழம்பு சாப்பிட்டதாக கூறினான். அதை கேட்ட அமைச்சரும் அரசரும் இனி தெனாலிராமன் தப்பிக்க முடியாது, உண்மை தெரிந்துவிட்டது என்று அவனை அழைத்து, ராமா, உன் மகன் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டான். அதனால் கத்திரிக்காய் திருடியது நீதான் என்று ஊர்ஜிதமாகிறது. என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் மன்னர். ராமன், என் மகன் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டதாக கனவு கண்டிருக்கிறான். அதை என்னிடம் கூட காலையில் கூறினான். அவன் பேச்சை நீங்கள் கேட்கிறீர்களே. சின்ன பையன் எதையும் கூறுவான். அவனிடம் நேற்று இரவு மழை பெய்ததா என்று கேட்டு பாருங்கள். அதற்கும் ஆமாம் என்பான். அவன் பேச்சை நம்பலாமா என்று நயமாக கூறினான். உடனே அமைச்சர் ராமனின் மகனிடம், நேற்றிரவு மழை பெய்ததா என்று கேட்டார். அதற்கு அவன், நான் நேற்றிரவு வெளித்திண்ணையில் படுத்திருந்தேன். அப்பொழுது மழை பெய்து என் உடையெல்லாம் நனைந்து விட்டது. என் தந்தைதான் என்னை எழுப்பி உள்ளே அழைத்து சென்றார். நனைந்த உடையை மாற்றிக்கொண்ட பின்புதான் கத்திரிக்காய் குழம்பை சாப்பிட்டேன் என்றான். இதை கேட்டு அமைச்சரும் அரசரும் அசந்து விட்டனர். நேற்று முழுவதும் ஒரு துளி மழை கூட பெய்யவில்லையே, அப்படியிருந்தும் அவன் உடை நனைந்து விட்டது என்று கூறுகிறானே, மழை பெய்ததாகவும் கத்திரிக்காய் சாப்பிட்டதாகவும் கனவுதான் கண்டிருக்கிறான் போலிருக்கிறது என்று எண்ணினர். தெனாலிராமன் மீது சந்தேகப்பட்டதற்காக இருவரும் வருத்தம் தெரிவித்தனர்.